தீனுடைய பாதைகள் தீனங்கள் எந்தளவு நெருக்கமாகவோ அவ்வளவு வாழ்க்கையுடைய நனவுகள் ஆத்திரத்துடைய நனவுகள் எங்களோடு இணை தீனவிட தூரமாக நனவுகளை விட்டு நாங்கள் தூரமாக விட்டுடுவோம். கைதுகள் கிடைக்காது, கவர்ச்சி இருக்கலாம், கைது இருக்காது. மக்கள் துனியாவுடைய கவர்ச்சியத்தான் முன்னேற்றம் பேர் வச்சிருக்கிறார்கள். இந்த ஊரில் எல்லாம் முன்னேற்றம், இந்த நாடிட்ட எல்லாம் முன்னேற்றம் என்றால் கருத்துங்க. கவர்ச்சியிலும் ஒன்று, கவர்ச்சி கூட முதல் கவர்ச்சி இல்லாமல் இருந்தது. எப்பெல்லாம் கவர்ச்சி அதை மக்கள் பார்த்ததுக்கு வராங்க, கவர்ச்சி வாங்க வராங்க. முன்னேற்றம் ஹக்கீகத் என்பது கைதுகள் கிடைக்கின்ற வழிதான். கவர்ச்சியில் முன்னேற்றத்தில் முடிவு ஏமாற்றம்தான். கவர்ச்சி என்பது காற்றுதான், அலங்காரம். இதில் ஃபங்க்ஷனுக்கு அலங்கரிக்கிறாங்க, அலங்காரங்கள் அதையாவது கொண்டு போகிறத பார்த்துட்டு போகிறது, பார்த்துட்டு விட்டுட்டு போகிறது, பார்வைக்கு மட்டும். அப்ப துனியாவுடைய முழு முன்னேற்றமும் பார்வைக்கு மட்டும்தான். பார்க்கிறது முன்னேற்றம் கண்ணுடைய மட்டும்தான். ஆனால் கைது இல்லை. கைதங்கரைக்கு அந்தந்த காலத்துடைய நபிமார்களுடைய வழிகாட்டல வாழ்க்கையில தான் நம்ம கயிறை நலவை அடைவதற்குரிய முடிவை செஞ்சிருக்கிறார். எனவே கியாமத் நாள் வரையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில மட்டும்தான் இன்மை மறுமையுடைய நலவுகளை அடைந்து கொள்ள முடியும். அதை விட்டுட்டு போகிற நிலத்தான் இருக்குது, பார்க்கறது நல்லா இருக்குது, கேட்கறது நல்லா இருக்குது, அனுபவிக்க நல்லா இருக்குது. ஆனால் அதுல கைது இருக்காது. அவன் முடிவுகளுக்கு ஏமாற்றமா இருக்கு. அல்லாஹ் துனியாவுடைய ஏமாற்றத்தை அழகான உதாரணம் சொல்லி காட்டுகின்றார். الذين كفروا أعمالهم كسراب بقيعة يحسبه الظمآن ماء. இந்த காபிர்களுடைய திட்டங்கள் வாழ்க்கை போக்குவதற்குரிய உதாரணம் பார்த்துதான் கசராபின் பிகையத்தின் பாலைவனத்தில் தென்படுகின்ற காணல் நீரை போல. அவனோட பகுதிகளை பார்க்கலும் பயணத்தில் ஒரு தூரமான ஒரு வீதியை பார்த்திருந்தால் பொங்கல்ல நீ தண்ணி கடாக மாட்டிருக்கும், அது ரோட் ஈரமா தெரியும். ஆனா கிட்ட போய் வருவதே பாத்திரத்துக்கு தண்ணி தான், பாவிக்க தண்ணி இல்லை. துணியாடி முன்னேற்றம் எல்லாம் பாத்திரத்துக்கு முன்னேற்றம் தான். மனிதன் அனுபவிக்கிறதுக்கு அமைதி வருவதற்கு ஒன்றுமில்லை. அதனாலதான் முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகள்ல அமைதி இழந்த மக்கள் அதிகம். அதனால தற்கொலைகளுடைய வீதாசாரமும் அங்குதான் கூட. ஆப்பிரிக்காவில் ஜப்பான்ல தற்கொலை கூட வறுமையா இல்லை, ஏமாற்றம். எவ்வளவு முன்னேறினாங்களோ அவ்வளவு ஏமாற்றம். ஆனால் தற்கொலை கூட. சில ஏமாற்றங்களை விட்டு பாதுகாக்கத்தான் அல்லாஹ் கலிமாவை தந்திருக்கிறான். கலிமா இல்லாட்டி வெறும் நியாயமாற்றி விடும். ஏனது களிமாதான் ஹக்கீகத்தை காட்டும். நீங்க வாழ போறது அங்கேயிருந்து காட்டும். களிமா இல்லைண்டா நான் வாழ்றது இங்கதான் என்று காட்டும். இங்கதான் வாழுகிறோம், இனியும் இங்கதான் வாழ போறோம். எனவே வாழும் காலத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிப்போம். எதெல்லாம் அடைவோமோ அதெல்லாம் அடைவோம். அடைந்த இடம், அனுபவிக்கிற இடம் உலகம்தான். அதனால என்ன செய்ய? அதனால முழு முயற்சியையும் மனிதன் உலகத்துல போடுவான். அதனால உலகத்துல வேகமா முன்னேறலாம்.
முன்னேறி முடிவுகளை ஜீரோவாகி மற்றமடைஞ்சிடும். அதான் கடிமாவை தந்திருக்கிறான். கடிமா என்னது? கடிமா காட்டுறது இது வாழ்வதற்குரிய இடம் அல்ல, வாழ்க்கையை நோக்கி போய்கின்ற இடம். இது பயணம் ஒன்று. துணியா காரண சரி வாகரி சரி பயணம் போராக்களை போல வாழுகின்றன. ஒரு அறிமுகம் இல்லாத மனுஷனை போல, ஒரு பாதையை கடந்து போற மனுஷனை போல உலகத்துல வாழுங்க. அப்ப நாங்க இங்க வாழ்ந்ததில்லை, வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதனால வாழுகிறோம், இங்கதான் வாழுகிறோம். அதான் இங்க எல்லாத்தையும் அடைவதற்கு சண்டை பிடிப்பாங்க. இது எங்களோட உரிமையை தரணும், இது எங்களோட சொத்து தரணும், எங்களுக்கு இதெல்லாம் தரணும். அதெல்லாம் வாழ்க்கையை அமைக்கிறது மக்கள் சண்டை பிடிப்பாங்க, உயிரிழப்பாங்க. வாழ்வுகிறோம், நாங்க வாழணும் இல்லையா? இல்ல கடிமா காட்டும், இல்ல வாழ போகின்ற இடம், இதை போகிறோம், வாழ்றோம். அங்கே சஹாபாக்கள் நாட்டுக்கு போனா தங்களை அறிமுகப்படுத்துவோம். ஏன் புரிஞ்சது? நாங்க ஏன் வந்தோம், ஒரு பட்டாளம் ஏன் வந்தோம் சொல்லுவாங்க. இன்னமா ஹிமம் விமல் ஆகிரா உழைத்தது ஹிமம்னு தெரியா. எங்களை இலக்கே ஆகிரம் தான். நாங்க துணியாவை தேடி வரல. நீ நிஜமா நம்ம நாட்டை படிக்க வரல, எங்க நாடு தேவையில்லை. உங்க நாட்டுடைய வளங்களை நாங்கள் படிக்க அப்படி அது தேவையில்லை. உங்க நாடு தேவையில்லை, உங்க நாட்டுடைய வளம் தேவையில்லை. நாங்க வாழ போகிறோம். எங்களை இலக்கே ஆகணும் தான். அங்கதான் வாழ்க்கை இருக்கு, இங்க இல்லை. அதனால சகாபாக்கள் அதிகமாகப்படுத்திடுவாங்க, நாங்க ஆகலத்தை நோக்கி போகிறோம், இங்க இல்லை. இறுதி இலக்கு எது இல்லை, அதான் புரியல. சில யாருடைய பயணத்துடைய இலக்கு ஆகலமாகுதோ அவருக்கு தீன் தேட்டாது. ஏன்னா ஆகலத்தை நோக்கி போற மனுஷனுக்கு தான் தீன் தேவை. ஆகலத்தை முன்னோக்காத மனுஷனுக்கு தீன் தேவை. மக்கள் என்ன தெரியுமா? இவங்க வட்டி எடுத்தாலும் வெள்ள வியாபாரம் போகுதானே, கோடிக்கணக்கில் வட்டிக்கு தான் எடுத்தாங்க, வெள்ள போகுதானே, வியாபாரம் தான் இருக்குது. அவ உலகத்தை மட்டும் வச்சு சிந்திச்சா தீன் தேவையில்லை. ஏன் தீன் இல்லாம சொல்லுவாங்க? தீன் இல்லாத மனுஷன், தீனை மறக்கிற மனுஷன், எல்லாமே மறக்கிற மனுஷன் ஆகப்பெரிய பணக்காரனா இருக்கிறாங்க, ஆகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஆகப்பெரிய சொகுசில் இருக்கிறாங்க, எல்லாம் வாழ்ப்பாங்க தானே. சொல்லாம வந்து துணிக்கிறவை எல்லாம் முடிச்சுட்டு போறான். நம்ம சாட்சியம் தொடர்ந்து சுபம் தொடர்ந்து, ஆனா எமக்கு அந்த அளவுப்படுகிறது இல்லையே. அப்படி பார்க்கிற மனுஷனுக்கு தீன் தேவையில்லை. ஏன் தீன் என்னது தேவை? ஆசத்தையும் தேவை. அங்க தப்பிக்கொள்ளணும், அங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது. அங்க மாட்டிக்கொள்ற மனுஷன் எப்படி மாற்றுவது தெரியுமா? உலகத்தில் பார்க்கணும், ஒரு மனிதர் வாகனம் ஓடி போறா, அதுல ஏதாவது ரூல்ஸ் பிழைக்கிட்டு மாட்டிக்கொண்டா, டிராபிக்ல மாட்டிக்கொண்டா, அவருக்கு அவ்வளவு ஒரு 1000 ரூபாய் காசை கொடுக்கிறது லேஸ் ஆயிருக்கு. அது கொடுத்து பெரிய கலைச்சி உள்ள கொடுத்து கலந்துட்டே அவங்க கலந்துட்டு வருவார். அதாவது 1000 ரூபாய் ஃபைன் கட்டினாலும் ஏதோ கலந்து வந்தாச்சு, போட்டு போடல, அதில் ஃபைன் கட்டிட்டு வந்துட்டேன். ஏன் கொஞ்சம் மாட்டுப்பட்டால் அதை கலந்ததுக்கு அந்த சிக்கலுக்கு 1000 ரூபாய் லேஸ் ஆகிடுது. ஆனால் விட்டு சொல்லி யாராவது 1000 ரூபாய் கேட்டுருந்தா 1000 ரூபாய் எக்ஸ்பிளைன் கேட்டுக்கிறதுக்கு வந்திருப்பார். 1000 ரூபாய் கட்டுறது கஷ்டம், கொஞ்சம் மாற்றினதுக்காண்டி ஒரு வேலை தொடர் எக்ஸ்பிள மாற்றினா அது ஒரு சிக்கல். அதுக்கு ஒரு 10,000 கொடுத்து மாற்றினாலும் அல்ஹம்துலில்லாஹ் கரண்டி தேடி தருவார், கொடுத்து சமாளிச்சாச்சு. எக்ஸ்பிளா ஆள் நோக்கு 1 லட்சம் கொடுத்து கலந்தாலும் அவர் எகிரி ஆகுவார். சரி உலகத்தை கொடுப்போம், எல்லாம் சமாளித்துக் கொள்வோம். மாட்டுகின்ற கேஸ் எப்படி பாரமாகுதோ அதற்கு கலந்தத்துக்கு கொடுக்கிறது தொகையில் கூட போறது லேசா பேசும். சில மறுமையில் எப்படி மனித மாற்றுவான், அந்த இடத்துல எவ்வளவு மாற்றுவான்,
لو أن لهم ما في الأرض جميعا ومثله معه அல்லாஹ் அங்க வந்து மாட்டிக்கொண்டார், இங்க இல்ல அங்க மாட்டினார். அங்க மாட்டினது கலரத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா? அங்க ஒன்றுமில்ல கொடுக்கறதுக்கு ஒன்றுமில்லை. சரி இருக்குன்னு வச்சு கொள்வோம். அல்லாஹ் சொல்ற உதாரணம், ஒரு கையில ஒரு 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 சதன் காட்சியும் இல்லை. சரி அப்படித்தான் இருக்குன்னு வச்சு கொள்வோம். இவரை முழு சொத்தையும் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு வச்சு கொள்வோம். எவ்வளவு வந்து தெரிப்பாரு? மாபில்லாவது ஜெமியன், இந்த முழு உலகமும் அதாவது சொந்தக்காரர் அவளை கொண்டு வைக்கிறாரு. இல்லை அவர் எக்ஸ்ட்ரா என்ன கொடுப்போம் அப்படின்னு ஆகும். இன்னும் ஒரு உலகம், 2 உலகத்தில் சொந்தக்காரர் அவர், 2 உலகத்தில் சொந்தக்காரர் அவர். அவர் என்ன தெரியுமா முடிவெடுத்தார்? இந்த 2 உலகத்தையும் சாரே கலக்கில் நேற்று ஏற்றுக்கிறார். அது கூட கலனேறாது. அதுதான் ஆபத்திலையும் மாற்றுவது. நாங்க ஒரு 40 நாளை கடையை மூடுறது எவ்வளவு? 40 நாள்ல ஜிவிராஜ் கடையை மூடிட்டு வரதுக்கு யோசிக்கிறோம். ஒரு 3 நாளை கடையை விட்டுட்டு போட்டு எவ்வளவு யோசிக்கிறோம். தொழிலிருந்து ஒரு 4 மாசம் லீவ் எடுக்க எப்படி யோசிக்கிறோம். அப்படி ஒரு யோசிக்கிற முடிவு தான். 2 உலகத்தை தாரே என்ன விட்டுருங்க. 2 கடை இல்லை, 2 உலகம். 2 உலகத்தில் எத்தனை கடை இருக்கு? முழு உலகத்தில் எத்தனை கடை இருக்கு? எவ்வளவு காணி, எவ்வளவு சொத்து இருக்குது? மண்ணைக்கு மேல வெளியான சொத்து, மண்ணுக்குள்ள இன்னும் வெளியாம இருக்கிற சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு? தோண்டி கொண்டே இருக்கு. கடையில எவ்வளவு இருக்குது? கடையில முத்துக்கள் இவர்கள் சொத்து தான். இவரு கடையில் முத்துக்களும் மாணிக்கம் வைடூரிய இவர்கள் சொத்துக்கள் தான். முழு உலகத்திலேயே 2ஆம் உலகம் அதுதான் சொந்தம். இவர் தான் மாட்டிக்கொண்டார் மரணையில். அவர் என்ன சொல்கிறார்? அப்படியே தான் 2ஐயும் என்ன விட்டுருங்க சொல்லி. அதெல்லாம் நீங்க மாட்டுப்பட்டது தீனில. அதனால 2 உலகம் இழந்தாலும் அது உதவாது. அது எங்கே சொல்லுவாங்க? அவங்களோட தீன்ல உங்களோட துணியெல்லாம் கொஞ்சத்தை கொடுங்க. இங்க மாட்டுப்பட்டீங்களே அது நல்லது. இங்க எங்க மாட்டுப்பட்டது? நீங்க துணியால மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க. டைமுக்கு சொல்ல வர ஏழாம துணியால மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க. அல்லாத பாதையில வெளியேற தஸ்கீர் பண்ணப்படுகிறது. உடனடியாக வெளியேற ஏழாமலுக்கு துணியால மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க. உங்களோட தொழிலுக்குள்ள மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க, குடும்பத்துக்குள்ள மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க. இதுல இருந்து கலர்றதுக்கு உன்னோட முழு துணியாவை இலக்கை சொல்லல, கொஞ்சத்தை இலங்கை சொல்லப்படுது. அவனோட பணத்துல கொஞ்சம், அவனோட தொழில கொஞ்சம், அவனோட துணியோட தொடர்புல கொஞ்சத்தை கிடங்க. இங்க மாட்டுப்பட்டு கிடக்குறீங்களே துணியோட ஏமாற்றத்துக்குள்ள, அது கொஞ்சம் கலரலாம். இல்லைன்னா இத அங்க வந்து இந்த கேஸ் அங்க வரும். அங்க வந்தா உங்களோட முழு துணியாவை இல்லை, முழு துணியாவை கொடுத்தாலும் மாற்றினத்தை கலரையிடாது. சொல்றேன், இந்த வழக்கை இங்க கிரியேட் பண்ணுங்க. இது அந்த நீதிமன்றத்துக்கு கிடைக்க போனா இந்த பொருள் சரி வராது. எங்கே கோர்ட்ல முடிக்கிறதா அவங்களோட கொஞ்சம் கொடுத்தா போதும். 4 மாசம் 40 நாள் கொஞ்சம் பணம். ஆனா இந்த இது கிளியராக இல்லைன்னா அங்க இந்த கேஸ் எடுபடும். அங்க எவ்வளவு கொடுக்கலாம்? உங்களோட முழு துணியா இல்ல, முழு துணியாவை அப்படியே கொடுத்தாலும் அதை டபுளாக்கி கொடுத்தாலும் கடலையினாவே. சில சீன்ல இதுக்கு கடிமாவை தந்திருக்கிறான் ஏமாறாமல் போறதுக்கு. ஏன் கடிமா என்ன செய்யுது? கடிமா என்ன செய்திருந்தா வாழ்வு இடத்தை காட்டுது. யாரு காட்டான்னு யோசிக்கும். கடிமா பற்றி இருந்ததுனால மிக்சாகுல் குழு தாய்தாரை சொல்லலாம். கடிமா கல்வ திறக்குது. கல்வ திறந்தா கல்வு பாக்கியம் வாழ்வதும் அங்கே. கடிமா மட்டுமே கல்வு திறப்படாது. கண்ணால ஆசுத பாக்கியவாது. சில கபுரடியில இருக்கலாம். இந்த கண்ணால பார்க்கிற கபரு தெரியுமா? கபரு தெரியாது, மண் தான் தெரியும். கபரு வந்து மண் இல்லை. இந்த கண்ணுக்கு மண் தான் தெரியும். ஏன்னா கபுடைய வாழ்க்கை கண்ணால பார்க்கிறாரு, அது கல்பால பார்க்கிறது. ஏன்னா ஆகணும் கண்ணால பார்க்கிறாரு. நான் மண்ணுக்குள்ள போய் மறைந்து மறுவிடம வாழ்க்கை ஆரம்பிச்சாதான் கண்ணுக்கு தெரியும். இப்ப கண்ணுக்கு தெரியாது. இப்ப கல்புக்கு தான் தெரியும்.
அதான் உஸ்மான் கல்வி சிறந்த மனிதன் கபுர கடக்கிற அதை விளங்குது வாழ்க்கை தாடி நடை மட்டும் எழுதுறாங்க. கபுரடியை கடந்து போக கிடையாதுங்க. நாங்கள் கபுரடிக்குள்ள இறங்கி மையத்தை கீழே வைக்கிறோம். ஒரு கருத்தை நீவாறு இல்லை வருகையுமாகவே நாங்கள் கபுரக்கான இல்லை, நாங்கள் மண்ணத்தான் காணுகிறோம். மண் கபுரு இல்லை, கபுரு மண் இல்லை, கபுரு இல்லை. கபரு ஒன்று நெருப்பு அல்லது சிவக்கு பூஞ்சல மண் இல்லை கபரு. எங்களுக்கு மண் தான் தெரியுது, அது இல்லை கபரு. எது கபரு? உதத்துமின் செய்யாது ஜன்னா உதத்துமின் சொப்பரை நீரான் நபிசுல்லா சொன்னாங்க. கபருன்னா ஒன்று நெருப்பா இருக்கும் அல்லது சுவர்க்கத்து பூஞ்சோலையா இருக்கும். மண் இல்லை. மண் பாத்திரா கிடைக்கும். மத்தாக்கள கபரை நாங்க பார்க்கலாம், எங்கட கபரை நாங்க பார்க்கலாம். எங்கட கபரை நாங்க பார்க்கல, அதுக்கு சொர்க்கத்து பூஜையோட தென்படும். அல்ல பாதுகாக்கணும் நெருப்பாக தென்படுத்துகிறாரு. அவருடைய ரெண்டு காட்சி ஒன்னு நெருப்பா இருக்கும் அல்லது சுவர்க்கத்து பூஜையோட இருக்கும். மூன்றாவது இரண்டுக்கு இல்லாதவர்களுக்கு மண்ணா இருக்கும். அப்படி ஒன்று இல்லை. அது அந்த கபருக்கு சொந்தம் இல்லாதாக்கள் ஆயுதம் இருக்கிறாங்களே அவர்களுக்கு நான் மண் தெரியும். அந்த கபருடைய சொந்த காலத்துக்கு மண் தெரியாது. ஒன்று நெருப்பு தெரியும் அல்லது சுவர்க்கத்தில் பூஜையோட தெரியும். அதனால ஆகிரத்தை கல்விதான் காட்டும். அதனால கல்வி திறமிடணும். கல்வ திறக்கிற சாவிதான் மிக்பாத குழு இதாக சொல்லலாம். கல்வ திறந்து கொடுக்கும். அந்நியர்கள் கனிமா சொல்லத்துல உண்மை கனிமா சொல்லத்துல தேவைக்கு அதுதாங்க பலரை கண்டிருக்கிறோம். ஏன்னாங்க அது இறுகி போன கல்வி இன்றைக்கு தான் திருடப்படுகிறது. அதனால அவருக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது, அவர் உணர்வு தெரியாது. அழுகிறார். என்னைதான் கல்வி தரப்படு இல்லைங்க சாவி போடப்படுகிறது கல்வில. ஏமாற்றம் என்ன தெரியுமா? சாவியை வைத்துக் கொண்டே கல்வி திறக்கவன் தான். கல்விகளில் சாவி நாய்தான் என்னவா இருக்குது. என்ன கல்வி திறக்காம இன்னும் மூடி வைத்துக் கொண்டிருந்தான். குழுவின் அப்போதுமா கல்வியை போடப்பட்டிருக்கிறார் கேட்கிறார். கல்வத்தை வந்து பாருங்க. கலிமாவுடைய படையினம் கல்வி தரப்படுவதில்லை. என் கலிமா ஈமாடைய படையினம் ஒரு கடற்கரை முக்கியஸ்தர்களை ஒன்று கூட்டி ஒரு பேச்சுவார்த்தை செஞ்சு விடுகிறான், போராட்டம் செஞ்சு விடுகிறான். ஏன்னா மக்களுடைய இன்றைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? முக்கியஸ்தர்கள் சொன்னாங்க, மொழான மக்களோட பொருளாதார பிரச்சனை வறுமை, அதுதான் இந்த சீரழிவு காரணம் சொன்னான். அப்படியே ஆனால் செல்வந்தர்களே ஒரு சீரழிஞ்சு போயிருக்கிறான். அந்த பதிய பாருங்கள். அதனால செல்வந்தர்களுடைய பாவங்கள் அப்ப சொன்னாங்க. ஓ அது இருக்கிறார் நினைக்கிறார். அவ வேற காரணம் மக்களுக்கு அறிவில்லை. மதத்திலும் தான் அழைத்து காரணம். அறிவாளிகளுடைய குழப்பங்களை பாருங்கள். அறிவாளிகளுடைய குழப்பங்கள் எல்லாம் படிக்க அறிஞ மக்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அது மக்கள் ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. இலியாசா சொல்றாங்க, அதுல மறுபக்கத்தையும் சொன்னாங்க. அந்த பக்கம் இப்படி இருக்குது, அது முதல்ல நீங்களே சொல்லுங்க சொன்னாங்க. சொன்னாங்க அனைத்து சீரழிவுகளுக்கும் பாவங்களுக்கும் அடிப்படை காரணம் ஈமானுடைய பலகீனத்தான். ஈமானை பலகீனம் உள்ள ஏழையும் பாவத்தில் இருப்பார். ஈமானை பலகீனம் உள்ள செல்வந்தனும் பாவத்தில் இருப்பார். ஈமான பலகீனம் மடையனும் பாவம் செய்வார். ஈமான பலகீனம் அறிவாளியும் பாவம் செய்வார். ஈமான பலகீனம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லாருமே ஏமாற்றப்படுவாங்க. ஏன் அவங்களுக்கு துணியான் மட்டும்தான் வழங்கும். பாக்கியம் துணியான் தான் வழங்கும். பார்க்கிறது துணியாதான். அவனுக்கும் இந்த கிடைக்கிற அதுதான் எங்களுக்கு சாவான். இங்க கிடைச்ச கண்ணியம் அதான் எங்களுக்கு புரியுது. இங்க கிடைக்கிற இந்த சிறப்பு அதான் எங்களுக்கு புரியுது.
இங்க கிடைக்கிற முன்னேற்றம் அதான் எங்களுக்கு புரியுது. கல்வி ஈமான் பலகீனம், கல்வி திறவறது இல்லை, கல்வியுடைய பார்வை பலகீனம். அதனால் கண்ணுடைய பார்வையை மட்டும் வச்சுக் கொண்டு அல்லது புத்தியுடைய பார்வையை மட்டுமே கொஞ்சம் விவேகம் உள்ளாக யோசிக்கிறார்கள். எதிர்காலம், சமூகத்துடைய எதிர்காலம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு கடைசியுடைய விடுதலாக துணியாக்கள் தான் சமூகத்துடைய முன்னேற்றம், எங்களுடைய முன்னேற்றம். இதுல வழி என்ன என்றால் அதனுடைய முழு திட்டமும் ஏமாற்றமான துணியா கலந்து வருவாங்க. கல்வி மூடியே வேற வழி தெரியாது. சொல்றோம் அந்த ரோட்டால ஏன் போனீங்க, அது தூரமே, இந்த ரோட் மூடிய திறக்கலையே வரல சொல்றாங்க. ரோட் மூடியில எப்படி போற, இந்த ரோட் மூடி இருக்குது, கல்வுடைய பார்வைக்குரிய ரோட் மூடி இருக்குது. அது திறந்தால் அங்க விளங்கு விளங்கும், என்ன விளங்கும், அங்க விளங்கும் அல்லாட உதவியின் ஒன்று விளங்கும், மறைமுகமான உதவியின் ஒன்று விளங்கும், அல்லாவுடைய குதிரத்து விளங்கும், அல்லாவுடைய முஸ்லத்து விளங்கும், அல்லாவுடைய அமக்காம்கள் விளங்கும், சுண்ணத்து விளங்கும். இது அந்த பாவம் லொக் பண்ணப்பட்டிருந்தா இங்கே அதை காட்சி விளங்கும், பதவி விளங்கும், அதிகாரங்கள் விளங்கும், படிப்பு விளங்கும், துனியாவுடைய கவர்ச்சிகள் விளங்கும், அது இங்கே விளங்கும். அதனால் உள்ளங்களின் மீது முயற்சி செய்யப்படுகிறது. அதை சுருக்கமான நகைத்தவர் சொன்னாங்க. இன்னத்தில் ஜெசதி முகவசன் இதா சலவத் பலவத்தாய் சலவத் ஜெசது குள்ளுகு வைதா பசதத் பசத். உள்ளத்துல உடம்புல ஒரு சரத்து இருக்குது, அது சீரான எல்லாம் சீராயிடும், அது சீர்கெட்ட எல்லாம் சீராயிடும். உள்ளம் அப்ப உள்ளத்துக்கு என்ன கொடுக்கணும், உள்ளம் சீரடைகிறது. உள்ளத்துக்குரிய தீர்த்தத்துக்குரிய அதற்குரிய சாமான் தான் ஹிதாயத். ஹிதாயத் இந்த கல்வி கிடைக்கிறது. என்ன ஹிதாயத், அது நூல். அல்லாஹ் தூரத்திலிருந்து அடியாருடைய உள்ளங்கள்ல போடக்கூடிய நூல், அதான் ஹிதாயத். உள்ளத்துக்குரிய வெளிச்சத்தை உண்டாக்கி அருமையாக சொல்லலாம். சாக்கியத்துக்கு திருமணங்க அல்லாவிடத்துல மன்றாடி கேட்ட ஏராளமான விஷயங்கள் எங்கிட்ட துவா பட்டியல் இருக்குது. நிறைய பேர் பாடமாகிறோம், நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். அந்த துவாக்கள் தான் ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு துவா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன தெரியுமா, நாளைக்கு வாழ போறோம், என்ன தேவை, அதை கேட்டாங்க. அது இல்லாம போனா நாளைக்கு ஒரு நாள் இந்த உலகத்துல வாழக்கிற உலகம் பிடிக்கு எங்களை ஏமாற்றி விடும், அவைவாடிய மடைய நோக்கி போட்டு உலகம் செய்யும் அந்த வேலையை. அதுக்கு என்ன கேட்டாங்க தெரியுமா, யாரெல்லாம் நாளைக்கு எனக்கு இந்த கல்வுக்கு 100 தாண்டி இருக்காங்க. அல்லாஹ் கல்வி 100, கல்வுக்கு 100 தான். இந்த கல்வி இருக்கிற நிலையில இன்னைக்கு வாழ ஆரம்பிக்க வேண்டாம். இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் ஏமாற்றலாம். இருக்கிற இந்த கல்வோட இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு வினாடியும் ஏமாற்றம், நாசம் தான், நஷ்டம் தான். ஏன் தெரியுமா, அவரை துணியா ஏமாத்தி போட்டோம். மடத்தனத்தை அவர் புத்தி நினைப்பார், ஏமாற்றத்தை முன்னேற்றம் என்று பேர் வச்சிருப்பார். இழந்து போற ஒன்ற சொந்தம் நினைப்பார். கொண்டு போறது சொந்தம் கொண்டு விளங்காது. அதுக்கு இந்த நூல் தேவை. இழந்து போறது சொந்தமா, கொண்டு போறது சொந்தமா? ஒரு கொடைவள்ளலுடைய அதாவது மன்னருடைய வீட்டை பெறுகிறோம். சொல்லுவா, இந்த எல்லாம் கொண்டு போகலாம், உங்களுடைய ஹதியாக்கள் தான். சாப்பாடு இருக்குது, பழங்கள் இருக்குது, உறுப்புகள் இருக்குது, எல்லாம் கொண்டு போகலாம். அங்கே எப்படி பார்த்தா கண் கவரக்கூடிய மிக பெருமதியான சொத்துக்கள் இருக்குது, மாணிக்க மரகத ஒட்டுகள் இருக்குது. பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம், மௌந்து பார்க்கலாம், எவ்வளவு நேரம் வச்சுக் கொள்ளலாம், உங்களோட உடம்புலே ஒட்டிக்கொள்ளலாம். ஆனால் கொண்டு போக இயலாது, கொண்டு போக இயலாது. அப்ப என்ன செய்யும்,
இருக்கிற நேரம் முழுக்க இந்த மாணிக்கத்தையாவது மண்ணுடைய மாணிக்கத்தை நான் வச்சு கொண்டிருந்தேன் என்றாவது பேசலாம் தானே. அதுக்காக வேண்டி அதை அள்ளி மடி நிறைய கை நிறைய கண்டத்துல மொத்தி குத்தி எப்படி எல்லாம் போட்டோ எடுக்க போட்டோ எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். போக வேண்டிய நேரம் வந்தது, வெறுங்கையோட போவார். ஒரு பழம் கூட எடுக்கலையே, சாப்பாடு கூட எடுக்கலையே, ஒரு உடுப்பு கூட எடுக்கலையே, எவ்வளவு எடுக்கலாம் இருந்தீங்க. மக்கள் வாகனமாக எடுத்துட்டு போறாங்க, வெறுங்கையோட போறோம். சொல்றார், பரவாயில்ல, நான் மண்ணுடைய மாணிக்கத்தை கையில வச்சிருந்தேன், முத்துக்கள் எடுத்து பார்த்தேன், அதை பத்தி எவ்வளவு பேசுவேன், பேசி என்ன செய்ய. பார்த்துட்டு போற சாமான் அது எங்களுக்கு சொந்தமா, கொண்டு போற சாமான் சொந்தமா? இது விளங்கிக் கொள்ள இயலாத ஏமாற்றம். ஆனா நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாதிச்சுட்டு அல்லது பார்த்துட்டு போற சாமான் அதுக்கு பேர் சொந்தம் இல்லை. கொண்டு போற சாமான், நிரந்தரமா எங்களுக்கு இருக்கிற சாமான், அதுதான் எங்களை சொந்த சாமான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விளங்கி ஏற்றுக்கொள்ளல. ஏன் தெரியுமா? அது இந்த புத்தியாக விளங்காது. அந்த விளங்குற சக்தி கல்வியுடைய 100க்கு மட்டும்தான் இருக்கு. பேர் ஹிதாயத். அதான் ஹிதாயத்துடைய துவா முதன்மைப்படுத்தப்படுகிறது. அது எந்த துவா மிஸ் ஆனாலும் ஹிதாயத்துல துவா மிஸ் ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டியதான் அது தொழுகையை கடமையாக்கி, தொழுகையில சொல்லுக்கு பாத்தியா கடமையாக்கி, அதுல ஹிதாயத்துல துவாவெல்லாம் கட்டாயம் வச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, முழு மனித சமுதாயத்தின் சார்பாக கேளுங்க. இருந்தால் இது ஹிதாயத்துக்கு மனிதர்கள் ஒரு நாள் கூட வாழ்ந்துடக்கூடாது. அதனால எதினா சுறாசன் புத்தகிட்டு கேட்கிறோம். நாங்க தனிய தொழுவாலும் தனியா ஹிதாயத்தை கேட்காது. அப்படி கேட்டா தொழுக பாத்திராயிரும். எதி நான் என்னது போத எதினா நான் தனியத்தானே போதுறேன், சட்ட தனியத்தானே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹிதாயத்தில் விட்டு போட்டு எனக்கு ஹிதாயத்தாண்டு ஓதுனா தொழுக பாத்திராயிரும். வாரம் மாத்தி உதயணும் இல்லையே. அதனால ஹிதாயத் கல்வியை வச்சும் அவ்வளவு அல்லாமல் ஏமாற்றி இருக்கிறான். இது அல்லாவுடைய கொடை, இவரை யாரும் கொடுக்க இயலாது, நபிக்கே கொடுக்க இயலாது. சாஷாவுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க. அடுத்த அல்லா சொன்னா இன்னகலா தகுதிவான் ஓலாக்கின் எழுதி மையஷா நபி நீங்க நான் மாதிரி கொடுக்க இயலாது, அல்லாதான் ஹிதாயத்தை கொடுக்குறாங்க. ஹிதாயத்துல் நூர் கிடைச்சிட்டு சஹாபி யுத்த களத்துல என்ன பார்க்கிறாங்க? யாஹபத்துல் ஜன்னதி வஸ்திராபுஹா தய்யிபும் பாரிதுன் ஷராபுஹா, தய்யிபும் பாரிதுன் ஷராபுஹா. இதனுடைய பானம் எவ்வளவு மதுரமா இருக்குது, சுவர்க்கத்தை நெருங்கி சொல்வது எவ்வளவு அழகா இருக்குது. என்ன சுவர்க்கத்திலே காட்சிங்க வழங்கி வச்சிருந்தாங்க. இத்தனை ஆக்கள் கொல்லப்படுற காட்சியாக இருக்குது, உயிர் போல காட்சியாக இருக்குது. ஆனால் இவர் கண்ணால பார்த்தாலும் அவரை கல்வி வாக்கதை சுவர்க்கம் நோக்கி போகிறேன், யுத்தக்களும் நோக்கி போகிறேன். கண் பார்க்கிறது, உள்ளம் பார்க்கிறது, இல்ல சுவர்க்கம் நோக்கி போகிறேன். சுவர்க்கத்தின் நிறுவனம், சுவர்க்கத்திலே பானம் குடிக்கிறார். ஆனால் உள்ளம் சொல்லுது சுவர்க்கத்துக்கு பானம் இருக்குது, சுவர்க்கத்து பானம் இருக்குது. அந்த பானம் இந்த பானம் இல்லை, எனக்கு அந்த பானம் தேவை. குடும்பம் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு போகிறார். நிரந்தர பிரிவு முடிவாகிறது விளங்குது. சொல்வார், நான் பிரிவை இல்லை, சுவர்க்கத்தை நோக்கி போகிறேன். சரி, இதெல்லாம் என்ன? கல்வி படிக்கும் மக்களுக்கு கல்வி காட்டுகின்ற காட்சிகள், கல்வி காட்டு. அதனால ஹிதாயத் அல்லாஹ் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்ல அடுத்தது கேட்ட உடனே அல்ல சும்மா புரியா தரவிட அதுக்குரிய விலை முஜாஹதால் அழைச்சிருக்கார். வல்லதீன ஜாஹதீனால நஹதி என்னும் சொல்லலாம். முஜாஹதா படாத பாடுபடுறது, முயற்சிகிறது இல்லை.
முயற்சி செய்யறது துனியாவுக்கு. துனியா செய்யறது முயற்சி ஒன்று செய்யணும், சும்மா இருக்கிறார் முயற்சி ஒன்று செய்யணும். ஆனா துனியா அடைகிறதுக்கு முயற்சி செய்யணும், பாடுபட தேவையில்லை, படாத பட தேவையில்லை, பட்டுமாய தேவையில்லை. ஊருக்குள்ள வாகனம் ஓடுறாருன்னா அவன் 100 மைல் ஸ்பீட்ல ஓடுறது கிடைச்சன மாதிரி. அப்படி ஊருக்குள்ள குளம் போடுது, நாட்கள் பிள்ளைகளை போகுது, வருது, பைக்கில் வரும் போகும், அதுல 100 மைல் ஸ்பீட்ல ஓடுறையா அது கிடைச்சன மாதிரி. ஒருத்தரையும் படாமல் வந்தாலும் எல்லாம் சொல்லாம சுத்த மழை எழுதிடுவாங்க. ஒருத்தருக்கும் படல தான் பட்டிருந்தாங்க, இதுக்குள்ள ஒரு ஆலோசனை வரல. ஆனா இது எல்லாம் க்ளோஸ் பண்ற ஓட்டிது அடிக்கடி பிள்ளைகள் வாகனங்கள் அது இதெல்லாம் ஒரு ஊருக்குள்ள சொல்லுவாங்க, மட்டத்தனமான போக்குன்னு சொல்லுவாங்க. ஹைவே ஒரு 30 மைல் ஸ்பீட்ல போனோம் என்ன சொல்லுவாங்க, போகலாம் அப்படி. எல்லாம் தீன தந்தைக்குதான் ஹைவேல போற வைப்போம். எல்லா பக்கம் வாங்கலாம் கூப்பிடல, எல்லா பக்கம் வாங்கலாம் கூப்பிடல, எல்லா பேரும் அவனி பக்கம் வாங்கலாம் சொல்லல. எல்லாத்தையும் உட்டறிஞ்சு ஓட்டு ஓடி வாங்க என்னதான் சொல்றாங்க, விலங்கோடி வாங்க. நடந்து வந்தா துணியா விடாதவங்களை பிடிச்சு கொள்ளும். நீ எல்லாத்த போட்டு போறீங்க, போற ஆறுதலாடியா செஞ்சு அதை அதோட இதோட எல்லாம் சேர்ந்து என்ன துனியாவில் உள்ள துணியாவை சேர்ந்து கொண்டு எந்த துணியாவை விடாமலைக்கு எல்லா துணியாக்களையும் தடையை போட்டுக்கொண்டு உள்ள துணியாவுடைய அலங்காரத்தையும் தண்ணீர் அள்ளி போட்டுக்கொண்டு அல்லா வடைய போறேன்னு போறார். அந்த போக்கு துணியா விடாதவங்க நீங்க அல்லா வடைய போற பாதையிலேயே வந்து விட்டுவீங்க. நீ எல்லா வடைய போற பாதை அந்த பாதை இல்லை, எந்த பாதை ஓடிவாங்க, விலங்கோடிவாங்க. நீங்க எதையும் கணக்கு கொடுக்க வேணாது. துனியாவில் பல 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 தீரையில் அவங்கள அடிமைப்படுத்த பார்க்கும், அழிக்க பார்க்கும், அல்லது அவங்களோட போற பயணத்தை தடுக்க பார்க்கும், அல்லது தாமதமாக பார்க்கும். அதனால எதைக்கும் திரும்பி பார்க்காதீங்க, விலங்கோடி வாங்க என்ன சொல்றாங்க. அல்லவன் நோக்கி அடைய போற பாதை. பல சகாபாக்களுக்கு துனியா இழந்து போனது அவனை கவலையை கொடுக்கிறது. போனாங்க, யாரு தலையில கை வச்சு பாதிக்க வச்சாங்க, யாரு கணத்துல யோசிச்சு கொண்டிருந்தாங்க. அதே வீடெல்லாம் விட்டு வந்துட்டேனே, இன்னும் பெரிய தோட்டம் இது வந்துட்டேனே, என்ன செய்யற அப்படி யாருக்கு யோசிச்சாங்க, அப்படி நடந்துச்சாங்க. நமக்கு வேகமா போறாங்க, விடுபட்டுச்சு பரவாயில்ல, நாங்க அடைய போறது ஒன்று அதிமித்தாயிடக்கூடாது. அடைய போறோம் ஒன்று இழந்தது துணியாதான், அடைய போறோம் அல்லாகவே. ஆசுரத்தை அடைய போற மனுஷன் துணியாவை ஒட்டி கொண்டு அதை திறந்து கொண்டு துனியாவுடைய துன்பத்தில் தோழமையில் இருந்து கொண்டு ஆகத்திற்கு போறேன் என்று சொல்றது அது நாடகமே தவிர அது யதார்த்தமில்லை. ஏன் அல்லாஹ் அதுக்கு போட்டு தோற்றிருக்கேன் ஆகத்துக்கு ஒப்பாடியோ வாங்க ஓடி போங்க, விரைந்து போங்க. இல்லாம ஆபரத்தின் ரப்பிக்கும் ஒரு ஜன்னத்தின் வாத்துவலால் வைத்தத்தின் முத்தகையின் அதுக்கு விரைந்து போங்க. சாதாரண அது அந்த வேகத்துல நீங்க எதுல பயணிக்கிறாரு. துனியாவில் நடந்து போங்க, வம்சத்தை மனாக்கிறியா உலக நேரத்தில் நடந்து போங்க, ரிசுக்கு கிடைக்கும் சாப்பிடுங்க, உங்களோட ரிசுக்கு தப்பாது. துனியாவை சேர்றதுக்கு உட்காந்து சும்மா நீங்க வாக்கில் வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லல, போங்க அடிமையில போங்க, பசாரம் போங்க உடைங்க. ஆனா ஓட்டி போய் பதறி போய் அப்படியெல்லாம் போய் ஏமாற செய்வாங்க. அதனால நாங்க தீனுடைய பாதையில என்ன வேகத்துல போறோம் அது காட்டும். நீங்க தீனுடைய பாதையில தானா போறீங்க அல்ல வேற எங்கேயும் போறீங்களா, அதுக்கு உங்களுடைய வேகத்தை பாருங்க. நீங்க போற போக்குல ஒன்றுமே விளங்குதில்லை, அப்படி போறீங்கன்னா அல்லாஹ் அடையத்தான் போறீங்க.
அல்லாவுடைய நேசராக போறீங்க, அல்லாஹ் ஒன்று விளங்குது இல்லை, அல்லாவுடைய நேசராக போறீங்க, ஒன்று விளங்குது இல்லைன்னா எந்த இழப்புமே விளங்குது இல்லை, எந்த லாபமே விளங்குது இல்லை, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் போறீங்க. அந்த வேகத்தை உண்டாக்கி கொள்வதற்குத்தான் எங்களுக்கு வெளிச்சம் தேவை. ஒரு வானத்தில் வெளிச்சம் இல்லை, வேகமா ஓடாது. வானத்தில் லைட் குறைஞ்சிட்டு இனி வாகனம் இருக்கிற ஓடாது, மேல மேல போகும். வெளிச்சமே இளைஞ ஓடாது. கல்வியுடைய வெளிச்சம் எவ்வளவு அதிகமா இருக்குதோ அவ்வளவு வேகமா அந்த பாதையில மட்டும் பயணிப்பாங்க. அவருடைய வெளிச்சம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு அது மூமிங்களுக்கு வா ரப்பனா திமில்லனா நூறனா யார் அந்த நூறை பூர்த்தி ஆக்கிட்டார்கள். திமில்லனா நூறனா செல்வத்தை பூர்த்தியாக்கி இருக்கிறது. அது சக்தியில் உள்ளது கிடைக்கும். நீங்க போயிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. கல்வியுடைய நூல் அதை பூர்த்தியாக்கி கொள்ளுங்க. கல்வியுடைய பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப துணியா அவங்களே ஏமாத்தாது. யூகேல ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருந்தோம். அது வீடு எடுத்து அப்படியே மஸ்ஜிதை பாவிக்கிறாங்க. இப்ப அதை பெரிய பிரமாண்டமான பள்ளியை கட்டிட்டாங்க. அப்ப அதுல ஒரு ஹாபிஸ் சொன்னார், தொழிச்சு கொண்டிருந்தார். அந்த இரவு தங்கினோம். அழகான முறையில் அவர் பேசினார். பிறகு அவர் யாருன்னு கேட்டா ஒரு அக்கௌண்டன்ட், பாகிஸ்தான்ல இருந்து அவர் அக்கௌண்டன்ட் எங்கே ஜப்புக்கு வந்துக்கிறார். ஜப் கிடைக்குது. ஆனா ஜப்புடைய அந்த அவங்களுடைய ரூல்ஸ் என்னன்னா தாடி இறக்கணும், தாடியோட வேலை செய்யறாரு. யூகேயில் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளக்காரன கம்பெனி தாடி இறக்கத்தானே வேணும். சிலாக்கள் தாடி இறக்குவாங்க தெரியுமா? யூகேக்கு போறதுக்கு விசா கிடைக்கல, விசா கிடைத்து இந்தியாவுக்கு போறதுக்கு தாடி இறக்கலாம். நான் யூகேக்கு போறேன் போறது விசா எடுக்கணும். விசாவுக்கு இந்தியாவுக்கு போறேன். இந்தியாவுக்கு போறது தாடி இறக்கிட்டு வர சொல்லல, இவர் இறக்கிட்டே போறாரு. அப்பதான் யூகே மனுஷனா விடணும் தாடி இல்லாம இருந்தா. அப்படி கட் பண்ணி வந்து சரி யூகேக்கு போயிட்டா எல்லாரும் கம்பெனியில ஜப் கிடைக்கிட்டு இவர் தாடி இறக்கணும். இணைந்து ஜப் செய்யும் காலம் எல்லாம் தாடி இறக்கிட்டா பிரமுளைக்கு தானே அப்படியெல்லாம் பேசலாம். அது அப்படியெல்லாம் புத்தி பேசுது, கல்வி பேசாத. அப்படி எங்களை வாய்ப்பு வர பேச்சு புத்தியுடைய பேச்சா கல்வியுடைய பேச்சா என்ன பேசுது? எங்க பக்கம் வருது? இங்கிருந்து வருதா இங்கிருந்து வருதா? புத்தியிலிருந்து வந்தா அதை பேச்சு சொல்லும். ஒரு நிர்பந்தம் தாடி இறக்கி பிடிச்சப்போ செய்வோம். ஒரு 5 வருஷத்துக்கு உறவுகள் அவ்வளோச்சாச்சு தாடி வளரும் அப்படின்னு புத்தி பேசும். கல்வி அப்படி பேசாது. அவர் கல்வி திறந்த மனுஷன். ஏதோ தாய் தாய் அடுத்து சொன்னா யூனிஃபார்ம் மாத்தல் ஜிப்பா ஒரு ஜிப் செய்யறாரு. உங்களுடைய இந்த ஜிப்பா கொடுத்தா இதை விட நீ எங்க யூனிஃபார்ம் போடணும். அது சரிதானே. ஆனா அவர் சொன்னா அந்த ஜிப்பா சும்மா வரும் ஏதோ உடுப்புக்கு போடல, இது வாழ்க்கைக்கு போட்டது. ஜிப்பாவுல வாழணும். இதை கலட்டுறது வாழ்க்கையில கை வைக்கிறது. உடுப்புல கை வச்சது இல்லை, இந்த வாழ்க்கையில கை வைக்கிறது. இது வாழ போட்டது. யாரும் காட்டப்பட்ட ஒன்று இல்லை, யாரும் தந்ததுன்னு போடுற ஜிப்பா இல்லை. ஜிப்பா வந்து கிடைச்சது வலிக்கல மட்டும் ஜிக்கிறது மட்டும் போட்டுக்கொள்ற அந்த ஜிப்பா இல்லை. இது வாழ்க்கைக்கு போட்டது. இனி வாழ்க்கையில எப்படி கலட்டுறது? போட்டணும். தாடி வந்து வளர்ந்த தாடி இல்லை, சும்மா இது வாழ்க்கைக்கு எடுத்தது. முஹம்மதுடைய வாழ்க்கை எடுத்தது. அவர் சொன்னார், எனக்கு ஜுப்பாவை கலை செய்யலாது, தாடியை கலை வச்சேராது, என்னை ஜொப்பாவை நின்றா விட்டுலாம் சொல்லிவிட்டார். யூனிவர்சிட்டி போய் யூனிவர்சிட்டி முடிஞ்சு ஜொப் கிடைச்சி, யூகே விசா கிடைச்சி, இன்டர்வியூல பாஸ் ஆகி கையில ஜொப் கிடைச்சி, அந்த ஜொப்பை விடுறையா? எனக்கு புத்தி பேசும், கல்வி என்ன பேசும். கலிமா சொல்லி முஸ்லிமாயி முஹம்மது ஸல்லல்லாஹு வாழ்க்கையை பின்பற்றுவேன் என்று அஷ்ஹது கலிமாவுடைய சாட்சியை நான் சொல்லி போட்டு இந்த துணியாவுக்காக வேண்டி ஜிப்பா கலட்டையா தாடியா கலட்டையா என்ன கல்வி பேச்சு? அந்த மனுஷனுடைய கல்வி பேசிருச்சு. அதனால புத்தி ஓப்பாயிடுச்சு. யாருடைய கல்வி பேசலையோ புத்தி பேச ஆரம்பிச்சு.
இன்னைக்கு அதிகமான மக்கள் கல்வி இருக்கே, கல்வி பேசுது இல்லை, புத்தி பேசுது. அதனால புத்திசாலியுடைய யுகம் இது. கல்வி இருக்கு ஆனா புத்திசாலி அந்த பேச்சுசாலிக்கு மிகச்சி இருக்குது. மக்கள் அதை கேட்டே மாட்டாங்க. சில மக்கள் பார்ப்பாங்க, இவர் ஹாபிஸ் எழுப்புறார், பேணுதல், போதுமான மசாயின் படிச்சிருக்கிறார், அவர் சர்டிபிகேட் இல்லை ஆனால் தொழிக்கிறார், அந்த பள்ளியிட இமாமா இருக்கிறார், அவர் பொருந்தி கொண்டார். ஆனா இது எல்லாருக்கும் விளங்காது. ஏன் விளங்கா தெரியுமா? அது கல்புடைய வெளிச்சத்து நடந்த விஷயம். கல்புடைய இருக்கிறாங்க அசமலங்கு அது தலகலா விளங்கு. இது கல்புடைய வெளிச்சத்துக்கிறது. என்ன சொல்ற ஊதாக்களை கட்டம கல்புடைய வெளிச்சத்தை கேட்கணும். அப்படி சொல்லுவாங்க, சஹஜத்துடைய முதன்மையான துவாவாக்கினாங்க. அந்த துவாவை அல்லாஹ் மஜ்ஜலி நூறா கல்ப நூறாக்கித்தான் என்று முடிக்கல. அந்த ஒரு பக்கம் முழுக்கவே அந்த துவாவுடைய விளக்கம் தான் அது. சஹஜத்தில் ஓதி பார்த்தா அந்த துவாவுடைய இன்பம், அந்த துவாவுடைய விளக்கம், அந்த துவாவுடைய அசர் விளங்கு. புத்தியில் உள்ள அறிவில் கல்புடைய வெளிச்சம். யாராவது கடலுக்கு நதிக்கு கடிதம் எழுந்து வரலாம், கடிதம் எழுதி வாசிக்கிறேன். உங்களை சொன்ன நைல் நதிக்கு நதி பாசையில எழுதுனாங்க. சிங்கள சிங்கள பாசையில் எழுதணும், இங்கிலீஷ் பாசையில் எழுதணும் கடிதம். இப்ப இந்த நதிக்கு என்ன பாசையில் எழுதுறது? அது என்ன பாசை? என்ன பாசையில் எழுதுனாங்க? சரி, அரபுலாம் எழுதுனாங்க. அரபு விளங்குவாங்க நதிக்கு. இளசவர்களே, அது எழுத்தல்ல, அவர்களுடைய கல்வியுடைய வெளிச்சம், அவருடைய தாக்கம். என்ன சொன்ன, இங்குந்து தகிரி மீன் சிறப்பிற்கு எவ்வளோ தகிரி ஒன்றை சிறப்படி ஓடுறது, நீ ஓடவே வேணாம். அல்லாஹ் ஓட்ட வைக்கிறதால் அந்த அடக்கியால் ஒழுத்தலாகி அல்லாஹ்விடம் கேட்கிறேன், உன்னை ஓட்ட சொல்லி அந்த இருந்து ஓட ஆரம்பிச்சிடலாம். கல்வியுடைய வெளிச்சத்துல நடக்கிற அற்புதமான விஷயங்கள் புத்திசாலிக்கு விளங்காது. அதனால எங்களோட வாயில் பேச்சை விட மிகச்ச புத்தியை விட மிகச்ச கல்வியுடைய வெளிச்சம் தேவை. கல்வியுடைய வெளிச்சத்தின் மிகச்ச புத்தி அதான் தீன் உள்ள குழப்பம். கல்வியுடைய வெளிச்சத்தை மிகச்ச புத்தி அவர் தீன் அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பார். தீன் தான் இப்ப நீங்க அப்படி தீன் பேச வர இப்படி இருந்து அவருடைய கல்வியுடைய வெளிச்சத்தை இறுகி வைக்கும். ஆனா புத்தி மிகச்சிட்டு நாமளே சொல்றோம்டா, உங்களோட புத்தியை மிகச்ச கல்வியுடைய வெளிச்சம் தேவை. புத்தியை மிகச்ச கல்வியுடைய வெளிச்சம். சில பிரச்சனை கொந்தளிப்பு பதட்டம் இல்லைன்னு சொன்னாங்க, பயிற்சி மாத்தூரியாங்கன்னு சொன்னாங்க. பயிற்சி மாத்த அப்படி போல புத்திக்கப்படாது. போய் பாருங்க என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு. முன்சி பக்கீர் சார் தஸ்கீல் பண்ணப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தியாக அவர் கிளர்ச்சியுடைய பெரிய ஒரு பட்டியலை சொன்னாங்க. சொன்னா இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு, அப்ப உங்களுக்கு சில்லா சரி வராது, 3 சில்லா போகணும்னு சொன்னாங்க. அவருக்கு சில்லாவுக்கு பிரச்சனை சொன்னாங்க. சொன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு சில்லா சரி வராது, நீ 3 சில்லா போகணும்னு சொன்னாங்க. அவர் போனார் 3 சில்லா. முழு பிரச்சனையை சேர்ந்து அவருடைய முன்னேற்றத்துடைய வழிகாட்டப்பட்டுச்சு. சில்லாவே போய் ஏதாவது பிரச்சனை சொல்ற மனுஷனுக்கு என்ன சொல்லணும்? சரி 3 நாள் போங்க, ஒரு 10 மாசங்களை பார்ப்போம் அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் இந்த புத்தி பேசணும், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நான் கல்வியுடைய வெளிச்சதாக பேசினாங்க. உங்களுக்கு பிரச்சனை பெரியா இருக்குது, அதனால சின்ன வக்துக்கானது பெரிய வக்து போங்கன்னு சொன்னாங்க. கல்வியுடைய வெளிச்சம் மனுஷன் அதை ஏற்றுக்கொண்டு போனார். பெரிய பிரச்சனை, அதனால பெரிய வக்து போவோம் போனார், கண்டார். சரி, அதனால இது நபுவத்திலே உழைப்பு. நபுவத்தின உழைப்பு ஸ்டார்ட் பண்ண கிளையே இது மடத்தனமான வேலைன்னு சொல்லப்பட்டது.
மடத்தனம் ஆடையில் அந்த காலத்தில் உள்ள மடையர்கள் அந்த காலத்தில் புத்திசாலிகளே சொன்னாங்க. அபூஜல் அசல் பேர் என்ன? அம்ருப்னி ஹிஷாம். அவருடைய மற்ற பேர் அபுல் ஹிகம். அறிவாளி. அறிவாளி தான். என்ன அறிவாளி? அவருடைய புத்தி அறிவாளி. நல்ல மூளை. அவர் சொன்னதான் என்ன? இது மடத்தனமான வேலைன்னு சொல்லுவார். ஏன்? இது நுபுவத்துடைய உழைப்பு. இது கல்வியை ஒழிச்சதுதான் உழைந்தோம். முஃப்தி கிசாசுல்லா ரஹ்மத்துல்லாஹி இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி இந்த உழைப்பு ஆரம்பிச்சதுல பெரியாரி பெரிய முஃப்தின்னா அந்த காலத்து அபூ ஹனீஃபான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உலகிய முஃப்தி நுபுவத்து உழைப்பு கொண்டு போனாங்க. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னார்? मौलाना इलियास ने बहुत बड़ा फितना खड़ा कर दिया. मौलाना इलियास ஒரு பெரிய ஃபித்னா கொண்டு வந்துட்டாரே என்ன. பிறகு அந்த மௌலானா இலியாஸ் தயாரித்த முதல் ஜமாத்துக்கு அவரே அமீராக ஜமாத்தை எடுத்துட்டு போனார். சரி, நுபுவத்து உழைப்பு எடுத்தோன்னே எல்லாருக்குமே விளங்காது. சரி, அது விளங்குறது கல்குடியை வெளிச்சம் கொண்டு பார்க்க வேண்டும். சில அந்த வெளிச்சத்தை அடைவதற்குத்தான் அதுல எங்களுக்கு உழைப்பை தந்திருக்கிறார். ஏன் நல்லா கேட்கிறாங்க? எதுவும் முஜாவதான் ஒரு முயற்சி ஒன்று இல்லை. டைம் கிடைச்சா, நேரம் கிடைச்சா, ஒரு வேலை இல்லாத ஒரு மாசத்துல ஒரு வக்கொண்டு போறது, அது முயற்சி. பார்க்கிறோம், ஒரு வேலை இல்லாத ஒரு மாசம். இந்த மாசம் நான் செய்யறேன், அடுத்த மாசம் கடும் வேலை, அடுத்த மாசம் அப்படி பார்க்க போனா இந்த மாசத்துக்கு ஒரு வேலையும் இல்லாத மாசம், ஒரு வேலையும் இல்லாத மாசத்துல ஒரு சில்லாவது போவோம். அப்படியே போய் வந்தாருந்தா ஆரம்பத்தில் போன பிரச்சனை இல்லை. இப்படியே பழக்கப்பட்டு போனாருந்தா அவர் என்ன தெரியுமா விளங்குவார்? ஒரு வேலையும் இல்லாத ஆட்கள் செய்கிற வேலை தான் தபிலீக் விளங்குவார். அவர் 25 வருஷத்துக்கு பிறகு சொல்லுவார், நானும் முன்னே தொடர்ந்து வகுத்து போய் கொண்டுதான் இருந்தது. இப்ப சரிதானே? இப்ப பாக்குறீங்க பிசி ஆயிடுச்சு, நான் தான் என்ன பொறுப்பு. ஏன் தெரியுமா? அவர் பக்தி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு வேலையும் இல்லாத ஒரு மாசத்தை பிடிச்சு வகுத்து போனார். இப்படியே 10-15 வருஷமா போனார். இவருக்கு வேலைவற்றில் கூடுகின்ற நேரத்தில் இவருடைய விளக்கம் என்ன? 25 சபைகளை விளக்கம் என்னென்றால், ஒரு வேலையும் இல்லாதவர்கள் செய்யற ஒரு வேலை தான் தப்பி என்றுதான் இவருடைய சில விளக்கம் கிடைக்கும். ஏன் சில்லாவுடைய வக்து முடிவு செஞ்சது ஒரு வேலையும் இல்லாத ஒரு மாசம். அந்த தபிலீகினால் இவருக்கு என்ன கிடைக்கும் என்றால், என்ன விளக்கம் கிடைக்கும் என்றால், தபிலீக் செய்யணும், கட்டாயம் செய்யணும், யார் செய்யணும், ஒரு வேலையும் இல்லாதவர்கள் இதை செய்யணும். நன் வேலை. பிறகு என்னுடைய இந்திய காப்புதார் எப்படி அமையும்னா, நாங்களும் கொஞ்சம் அங்கே போனேன், இங்கே போனேன், அங்கே வேலை, இங்கே வேலைன்னு வரும். இப்ப என்ன? இப்ப வேலை எங்களுக்கு அப்ப என்ன தபிலீக்? ஒரு வேலையும் இல்லாதவர்கள் செய்கிற வேலை தான் தபிலீக். இப்ப என்ன ஃபுல் வேலை, அதான் செய்யலாம். தபிலீக் என்ன? உள்ள வேலை நாம் ஏற்பாடு செய்கிற வேலை தான் தபிலீக். உள்ள வேலை எல்லாத்தையும் உத்தரஞ்சு போட்டு செய்கிற வேலை தான் தபிலீக் என்று சொன்னா அவர் மௌத்து தபிலீக் இருப்பார். அதனால நாங்கள் எங்கேயுமே தப்பிட்டோம் இல்லை. உங்களை கொஞ்சம் வேலை வெட்டிக்கலாம், அப்படி யாரும் கொஞ்சம் கேட்குங்களேன், அதை கேட்கறதில்ல. ஒரு ஜமாத்து கொஞ்சம் ஓப்பா உள்ளாங்க வேலை இருக்கிறாங்க. வயசாளி இருப்பாங்க, ஒரு வேலையும் இல்லை. அறுதையார் இருப்பாங்க, கொஞ்சம் புத்தி குறைஞ்சாங்க, தோது வாக்குகள் உள்ளாங்க, அவங்க வேலையில் இருப்பாங்க. இவங்க எப்படி ஜமாத் போற மற்றவங்களும் வேலை பொறுத்துவா எல்லா ஜமாத்தை வச்சுக்கிறாங்க. எல்லாம் செஞ்சுட்டு உங்களுடைய ஜமாத் நான் 2 பேரும் தாரேன். அதை முழு வேடத்தில் வேலை செய்யறதுல இவங்க 2 பேரும் இல்லாட்டியும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு அந்த 2 பேரும் அனுப்புவாங்க. மத்தாக்கெல்லாம் எங்களுடைய இந்த வேடத்தில் ரன் பண்ண தேவை. இவங்க இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க போயிட்டு போட்டுருக்கோம். சரி, அப்படி ஒரு வேலையாக்குதான் நபிக்கு கொடுப்பானா? அதுல கொடையாது. அப்படி ஒரு வேலைக்கு நபி அவர்கள் உயிரை கொடுப்பாங்களா? அத்தமன்னா அந்த உத்தரவி தடையில்லா சும்மாவியா சும்மா எனக்குள்ள பேராசை அல்லாவுடைய நீதிக்காண்டி அல்லாட பாதையில இந்த முகம்மதுடைய செல்லவாட உயிர் சகிதாக்கப்பட்டு மீண்டும் கிடைச்சி மீண்டும் சகிதாகி மீண்டும் கிடைச்சி மீண்டும் சகிதாகி பல தடவை உயிர் போகட்டும்னு ஆசைப்பட்டான். அப்போ ஒரு வேலையும் இல்லாத நேரத்தில் செய்கிற ஒரு வேலைக்கு நபி உயிரை கொடுக்கணுமா?
அப்படி ஒரு வேலையா அதுதான் தன்னுடைய ஹபீபுக்கு கொடுத்தது. அந்த வேலை வந்து பெருமை அடிக்கிறதுக்கா, பெருமிதம் கொள்றதுக்கு இருக்கா? எங்களை போறார்கள், எங்களை போல தொழிலை விட்டு போட்டு வாரத்துடைய வேலை இல்லை இந்த வேலை. அப்படி மட்டாரமா நினைக்கிறையா? அல்லாஹ் நபிக்கு கொடுத்த கிட்ட இந்த உம்மத்துக்கென்று முடிவெடுக்கப்பட்ட அடையாளம். இந்த உம்மத்துடைய ஐடென்டிட்டியா தான் ஹாதிஹி சபீலி குல் ஹாதிஹி சபீலி. நபியை பாதையை சொல்லுங்க, நாங்கள் போல எங்களை வாழ்க்கையின் போக்கை சொல்லுங்க. எங்களை அடையாளப்படுத்துறதுக்கு, தன்னையும் தன்னுடைய சமூகத்தையும் அடையாளப்படுத்துறதை சொல்லுங்க. அது பசீரத்தின் உறுதியான இயற்கையுடன் அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கிறோம். அப்படி கண்டீங்கன்னா அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இதனுடைய ஏராளமான விடயங்கள் இருக்குது, எவ்வளவு முக்கியமான அதிமுக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்மளோட ஐடென்டிட்டி வந்து பிரச்சனை சிக்கலுடைய காலத்துல ஒரு ஆள் ஐடென்டிட்டி இல்லாமல் மாட்டுப்பட்டு எவ்வளவு கதைச்சாலும் சரி வருமா? என்ன கதைச்சு தப்புறது வந்து ரொம்ப ஐடென்டிட்டி ஆவாங்க. இல்லை ஐடென்டிட்டி அங்க இருக்கீங்க இருக்கா அப்ப எப்படின்னா அப்ப ஐடென்டிட்டி வர கடையும் இருங்க என்று விட்டுருவாங்க. இப்படியானவர்கள் ஐடென்டிட்டி இல்லாமல் நீங்க வெளியில வாரீங்கன்னா நீங்க சந்தேகத்திரியால் தான் என்ன முடிவு எடுப்பாங்க? தன்னை ஐடென்டிட்டி பண்ணிக்கொள்ள மறைக்கிறவர்கள் என்ன முடிவு எடுக்கப்பட்டு பேசுவாங்க? அல்லாஹ் பக்கம் அழைக்கிற யக்கீனுடன் அல்லாஹ் பக்கம் அழைக்கிற உழைப்பை விட்டு செய்த உமத்து போனா இவங்க ஏமாத்துக்காரர்கள் என்னத்தோ அவங்க அடையாளம் மறைக்கிட்டு போறாங்க, ஏமாத்துப்படுவாங்க. சரி, இந்த ஐடென்டி எடுத்து போனா ஒரு ஆபீசர் ஐடென்டியில போறார், கண்டவுடைய தடுக்கி அழைக்கிறார். ஒரு உயர்ந்த பதவியில வரார், அவர் ஐடென்டி காட்டுது உயர்ந்த பதவியில் உள்ளார், அவருக்கு கௌரவமாக அனுப்பி வைக்கப்படும். கடல் தாட்டல்ல கடலுக்கு இவர் ஐடென்டி என்ன தாபத்துல வருகின்றார்கள். அப்பொழுது நான் சம்மைனா ஒக்கத்தஹம்னா சமாபல்லல் மாவு அப்பல ஜிபாவை விதினா நாங்கள் விசி சொன்னோம், கடலுக்குள்ள இறங்கினோம், எங்களுடைய குதிரைகளுடைய எங்களுடைய ஒட்டகங்களுடைய பாதங்களை கூட தண்ணி தொடவே இல்லை என்று சொன்னாங்க. அந்த கடலில எங்களை குதிரைகள் ஓடி போனது, சத்தம் கெட்டது, அது மலைகளின் மீது கால்களை பதிக்கின்ற அந்த ஓசைதான் கெட்டது, தண்ணீர் மீது காலடிவிருந்த சத்தம் கேட்கிறது. ஏன் ஐடென்டிட்டியை காட்டிட்டாங்க நாங்க யார் என்று. கடலும் அப்படியே காட்டு மிருகங்கள் அங்காயிற்று. நம்ம அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டில வந்து இருக்கிறோம். சாபாக்கள் மலை குண்டு ஏறி ஏழாண்டு செஞ்சாங்க, நாங்க யாரும் தெரியுமாண்டு. அந்த மிருகங்கள் எல்லாம் ஓடி வந்துட்டோம். இன்றைக்கு முஸ்லீம்கள் நாங்க முஸ்லீம்கள் என்று பேசினா ஐடென்டி இல்லாத ஒருவன் பேசுற பேச்சு தான் அது. அதோட நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்கிறேன், நான் சில ஹெச்சா இருக்கிறேன், இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்சா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி காட்டு இல்லை, ஐடென்டிட்டி அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொன்னா சொல்லுவாங்க எவ்வளோ படிக்காம சேர்ந்து மனசனமான வேலை செய்யறேன். அவ பொய்யா தான் இருக்கின்றாங்க. ஆனால் உண்மையா இருந்தாலும் நீ வேறு நோக்கத்துக்கு இங்கே போறான்னு சொல்லுவாங்க. சரி, உம்மத்து ஏன் ஐடென்டிட்டியை காட்டாம இருக்குது? ஏன் ஐடென்டிட்டி காட்டாம இருக்குது? என்ன அதுவும் பக்திரத்தின் நாங்க எப்பீனோட பக்கம் மக்களை அழைக்கிறோம், அதை காட்டிக்க வேண்டும். வானமும் பூமியும் உங்களுக்கு இடம் தரும். வானம் பூமி மட்டுமில்லை, உங்களுக்கு ஒன்று குவிக்கணும் ஒரு கூட்டம் நினைக்கிறாங்களே அவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. அதாவத்தும் வழியும் அணியும் உங்களுடைய உயிர் விரோதி அவர் உச்ச நண்பராக மாறுவார். அதுக்கு ஐடென்டிட்டியை காட்டுங்க, நீ யாருன்னு காட்டுங்க, யார் நீங்க? அதுவும் இலவசத்தின் நாங்கள் எல்லாம் பக்கம் அழைக்கிறோம், சந்தர்ப்பத்துக்கு அழைக்கிறோம், எப்பயும் அழைக்கிறோம். யகீன் உழைப்பு மீது யகீன் வரணும். ஒரு ஒருத்தர் மக்களுக்கு அவங்களுக்கு சொன்னாங்க, உனக்கு கொண்டு போட்டுருவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் தாவத்தை மறைங்க, கொஞ்சம் பின்னால செய்வோம், கவர்மெண்ட கொலை செஞ்சிருவோம். ஆனால் அவருக்கு மறைக்கிற எண்ணம் இருக்கிறது, அறியாமலே தாவத்து மிகச்சிது. கனிமா கல்புக்குள்ள இறங்கினா அது தாவத்தாக வாயால வெளிவரும்.
யாருக்கு வராது? யாருக்கு இறங்கலையோ வராது. சில திறத்திறத்துக்கும் வரணும், இறங்கினாலும் வரும். சஹாபாக்களுக்கு நடிச்சுன தாவத் கொடுக்க வாங்கன்னு சில தாவத் கொடுத்தாங்க, மீறி செஞ்சாங்களா, மாறு செஞ்சாங்களா? இல்ல, கலிமா கல்வது இறங்கிடுச்சு, அதனால வழியாது. என்னை கல்லாத அறிஞ்சாங்க, அவர் உயிர் போகுது பத்தாத நேரம். மக்கள் சொன்னாங்க, சொன்னதானே நீங்க ஏன் முகமது பின்னால போனா சொல்லதான் சொல்லலாம் சொன்னாங்க. ஹக்கான நபி, உண்மையானவர். அவர் சொன்னார் உனக்கு மரணம் ஏற்படும் என்று, அவர் சொன்ன மாதிரி எனக்கு நான் மரணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே உயிர் போகுதா? உயிர் போகட்டும், தாவத் போக செய்ய மாட்டோம். என்னோட உயிரை விடுவோம், தாவத்து விட மாட்டோம். இதான் சஹாபாக்கள் வேலையில உயிர் யக்கீனோடு இருந்தது. அது அபோசத்துக்கு சொன்னாங்க. அயன்பு சுத்தின் அகையும் நீல தூசுகிறதுக்கு இல்லை. அப்படி ஏதாவது குறையுதா? அபூபக்கர் உயிர் தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை கொண்டல்ல, ஒரு பணத்தை கொண்டல்ல, உயிரை கொடுத்து தடுப்பேன். இது அதான் பக்தியா யக்கீனோட வேலை செய்யலாம் தான் அடையாளம். யக்கீனோட வேலை செய்யறது கிடையாது. நாம கொஞ்சம் பேர் தாவத் செய்யறோம், எல்லா விரும்புறது இல்லை, 3 நாள் விரும்புறது இல்லை. ஆனால் அது செய்யற போக்கு என்ன தெரியுமா? எங்களை துனியாவுக்கு தேவைக்கு ஆசை எந்த டேமேஜும் வராமலுக்கு, எந்த குறைவும் வராமலுக்கு எங்களை 3 நாள் எங்களை சில்லாம அது அதுக்கேற்ற மாதிரி இது 2 நேரத்தில் 3 நேரத்தில் 4 நேரத்தில் பேசி அப்படி மாற்றி மாற்றி போறேன். என் துனியாவுடைய கூடாது. எப்படியும் 3 நாள் போனா சரிதானே, அதுக்காக வேண்டி மாற்றி மாற்றி துனியாவை அப்படியே பாதுகாக்கும் பொழுது கொஞ்சமும் கூட அதுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டாமலுக்கு, குறைவு ஏற்பட்டாமலுக்கு அப்படிக்கு கொண்டு போவோம். எனக்கு சின்ன பொருள்தான் என்ன இந்த வருஷம் ஏப்ரல், அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் டிசம்பர்ல, அடுத்த வருஷம் ஜனவரியில மாறி 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 எந்த மாசத்துல போனா எங்க துனியாவுக்கு பாதிப்பில்லையோ அந்த மாசத்துல போறோம். சரி, அதனால யக்கீனோட வேலை செய்யறது என்ன? ஹக்கான வேலை. நிபுணத்துகளை அல்லாஹ் நபிக்கு கொடுத்தது, நபியர்கள் உயிர் கொடுத்து ஆசைப்பட்டது. அப்படியான இந்த உம்மத்துடைய அடையாளம் இது. அப்படின்னா சாதாரண ஒரு விடயத்தை கொண்டல்லாம் எதை செய்ய மாட்டான், மிக பெரும் மகத்தான விடயத்தை கொண்டுதான் அல்லாஹ் இந்த உம்மத்துக்குரிய சிறப்பாக வச்சிருக்கிறார் என்ற உழைப்பை கொண்ட முதன்மையாக. அதனால குர்பானியுடன் உழைப்பு செய்வோம். எங்கள் துனியா கொஞ்சம் அதுக்காக வேண்டி குர்பானி ஆகட்டும். அந்த குர்பானிகள்லாம் ஹிதாயத் இருக்கிறாங்க. எவ்வளவு குர்பானி தியாகத்தோட, அதாவது முஜாஹிதான் சொன்னா படாத பாடுபடுறது. படாத பாடுபட்டதுனால்தான் நபி சொல்றார்கள் பட்டணியுடைய நாட்கள் சந்தித்தார்கள். படாத பாடுபட்டதுனால்தான் பட்டணி தாங்கியலாமலுக்கு சஹாபாக்கள் தொழுகின் அப்படி கீழே விழுந்தார்கள் மயக்கத்துகள். ஏன் படாத பாடுபட்டது? நாம சொல்ல இந்த காலத்துல அப்படிலாம் இல்லை, அந்த காலத்துல நான் சொல்லுவோம். இந்த காலத்து சும்மா லாபத்தால் கஷ்டம் இல்லாம லேசா ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் தவறி செய்யறதானே இவ்வளவு காலமா, எத்தனை வருஷமா 40 வருஷமா தவறி செய்யறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் நீங்க தபலீகுடைய முயற்சி செய்றீங்க, அதாவது பிரச்சனையும் இல்லை. தபலீகுடைய முயற்சி செஞ்சா ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் எங்களை வீட்டிலையும் பிரச்சனை, ரோட்லையும் பிரச்சனை, கடையிலையும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நாட்டிலையும் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் வராது. தபலீகுடைய முயற்சி செஞ்சா பிரச்சனை பிரச்சனை வரும். தபலீகுல பட்டாத பாடுபட்டா அந்த பிரச்சனை வருமே, இதாயத்து வர போகுது. படாத பாடுபடுறாங்க. படாத பாடுபட்டா அவங்களுக்கு என்ன லாபம்? இதாயத்து கிடைக்கும். அவங்களுடைய ஏமாற்றத்தில் கலந்து வைக்கும், உறுதிப்பாடு தயாரிக்கும். சரி, அதெல்லாம் இன்ஷா தயாராகும். அல்லாஹ் பாதையில வருஷம் முடிய போகுது. என்ன பக்தர்கள் பயணிக்கணும். கடந்த 2-3 வருடங்களாக தப்தீப் இல்லாமல் இருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் பயிற்சி நடந்தது, அது ஒரு வகையான சோதனை. இன்னைக்கு அடுத்தடுத்த வருடங்கள் என்ன வரும்னு தெரியாது யாருக்கும். சந்தர்ப்பம் ஒன்று கையில் கிடைச்சிருக்குது. சொல்றேன், நான் உறுதி கொள்ள வேண்டும். இந்த உழைப்பை கொண்டுதான் சாதுமான ஜோடுடைய ஆரம்பத்தில் கடந்த ஜோடு சொன்னாங்க, தன்னுடைய சீர்திருத்தமும் முழு உம்மத்துடைய இதாயத்தும் இந்த உழைப்பாட மட்டும்தான் சாத்தியமாகும் என்ற உறுதிப்பாடு வராத வரையில உழைப்புடைய விடயங்கள் விளங்காது.
என்ன தவறினா என்ன விளங்கணும் என்றால் நீங்க உறுதி கொள்ளணும், நான் திருந்தணும் என்றால் என்னுடைய திருத்தத்துடைய அடிப்படையும் முழு உம்மத்துக்கும் தீன் விளங்குவதற்குரிய அந்த ஹிதாயத்தின் காரணமும் இந்த உழைப்புத்தான் என்ற உறுதிப்பாடு வராத வரையில வேலையிலே போக்கு விளங்குவது கஷ்டமாக இருக்கு, விளங்காது. அதன் சில உறுதி கொள்வோம், எங்களுடைய ஹிதாயத்தில் நாம் வேலை செய்கிறோம். தன்னை மையமாகவும் ஒரு உலகத்தை மைதானமாக வச்சு செய்கிற உழைப்பு தான் இது. அதுதான் சில தயாராக சார் உடனடியாக பாதையில் ஒரு 4 மாதம் சால வக்து வெளியாகிய சொல்லுங்க சார், உடனடியாக போகிறாங்க. பல மாசங்களுக்கு கூட பல மாசங்களுக்கு வாரங்களுக்கு பேர்கள் கொடுத்துருப்பீங்க, போகும்போது அதுதான் இப்போ உடனே கேட்கிறோம். சொல்லுங்க சார், யாருக்கு நீங்க தெரிஞ்சு சரி உடனடியாக சில்லா போறாங்க சார், உடனடியாக போறாங்க சில்லா போறாங்க. மாஷா அல்லா நீயத்தை கபூல் செய்வானா, நிலைமையெல்லாம் சீராக்கி வைப்பானா, அவனை அடைத்து நிலைமைகள் எல்லாம் கைதாக்கி வைப்பானாக. வேற யாரும் சார் உடனடியாக அந்த ஒரு கிழமைக்குள்ள அந்த ஒரு கிழமைக்குள்ள 4 நாளைக்குள்ள சில்லா போறாங்க எல்லாரும் சார் அறிஞர் அப்படி வேற சார் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா போகத்தான் வேணும், எதுவும் இன்ஷால்லா போகத்தான் வேணும். ஆனா கொஞ்சம் தேவைக்கு நெருக்கடிய நீயத் சொல்லாங்க இன்ஷால்லா. நிலைமை எப்படி இருக்கும் அல்ல, நீயத்தை தான் பார்க்கலாம். நீயத் உறுதியா இருக்கணும். அந்நியத்து சாதிக்கிறது மாநில கதவில் அரசு உண்மையா நீயத் அரசுக்கு பேசும் அல்ல, நீயத்துகளை துவக்கி இருக்கிறான். சுமார் 2 ஆண்டு இல்லை, சுமார் சபைக்காண்டி அப்படி கலகலப்பு இல்லை. யுத்தம் நடக்குது, யுத்தமணிக்கு கனிமத் பங்கப்படுகிறது. நபிசல்லா அமைப்பையும் புதியாக்களை கொஞ்சம் முற்படுத்துவாங்க. அவர் ஒரு புதிய இஸ்லாத்துக்கு வந்த மனிதர், அது நிறைய கொடுத்தாங்க அவருக்கு. அவர் பார்த்துட்டு அப்படி அசந்து போனார். சொன்னார், நான் இவ்வளவு பெரிய ஆட்டு மந்த தேடி வரல, நான் கலிமா சொல்லி ஜிஹாதுக்கு வந்தது இந்த ஆட்டு மந்த இதை கொண்டு வரதுக்கு இல்லை, அவ்வளவு பேருக்கு கொடுக்கப்பட்டீங்க. அப்புறம் இதுவாக நான் வந்தது அல்லாஹ் பாதையில முஜாஹதா செஞ்சு எனக்கு விரோதிகள பக்கத்திலிருந்து இந்த இடத்துல ஒரு ஈழ்ச்சி பற்றி நான் ஷஹீதாயிரணும் அதுதான் வந்தேன் கேட்டுக்கொண்டாங்க. அடுத்த நாள் மசூரா நடக்குது. இன்றைய ஜிஹாதுடைய தர்த்தீப் என்ன, யாரு கிதிமத், யாரு படையணி, யாரு முன்னுக்கு, யாரு பின்னுக்கு, அப்படி அப்படியே ஒழுங்குபடுத்தி வரக்கிற இவர் எங்கான பெறும் என்ன சொன்ன, உயிர் கொடுக்கணும் துடிக்கிறார். வானான் சொல்றார் கனிமத், உயிர் கொடுக்க வந்தேன். ஆனா அவருக்கு சொன்னா ஒட்டகம் மேய்க்க போச்சுதான் கிதிமத்துக்கு போடப்பட்டுச்சு. கிதிமத்து போடப்பட்ட அந்த பக்கம் எதிரிகள் இல்லை, எதிரிகள் தான் திசை இல்லை. ஆனா வயலுக்கு ஜனாசாண்டு வந்துச்சு. அடுத்த மோட்ட பார்த்தாங்க, ஓ அதுவும் அவரது அவர்தான் என்ன நினைக்கிறேன் இங்க ஓடிச்சாங்க மாற்றம் அப்படி வேகமா அப்படி யோசனை போனாரா இல்லை அப்படிங்கிற சாபா சொன்னா யாரும் சொல்றா ஒட்டதான் மேய்த்து கொண்டேன்டா அந்த பக்கம் ஆபத்துக்கு எந்த இதுவுமே இல்லை. எங்கிருந்தோ எப்படியோ நீட்டி வந்தது, நேற்றிவர் கை வச்சு காட்டுகிறாரே அவ்விடத்தை பட்டது சைதா சொன்னார். நபிகள் சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வுடைய மாமலாவில உண்மையாக இருந்தால் அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டிவிட்டார் சொன்னாங்க. நாம உண்மைந்தா அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டுவான். துனியாவில் பொய்ப்பற்ற வந்தா அது பொய்யாயிடும். அதனால நியத், உண்மையான நியத் அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டுவான். உண்மையான நியத்து உருவாக்குறது உள்ளத்தில் அவ்வளவுதான். அது எவ்வளவு காட்சி தேவை, எவ்வளவு நேரம் தேவை, யார்கிட்ட கேட்கணும், எங்க மசூரா பண்ணணும், உண்மையான ஒரு நியத்தை உள்ளத்தில் உருவாக்கி வெளிப்படுத்துறது அவ்வளவுதான். காசு இருக்கிறா, நேரம் இருக்கிறா, அனுமதி இருக்கிறா, அவங்களுடைய நிலைமையில் சீராகுமா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் பார்த்து அல்லாஹ் இருக்கிறான். நீங்க ஒன்று பண்ணி செய்யுங்க, உள்ளத்துல உண்மையான நியத்தை உருவாக்கி அதை வெளியாக்குறது மட்டும்தான். ஒரு வேலை தான் நியத்து உண்மையா இருக்கணும். அவர் இவருக்கான இல்லை, போலியா இல்லை, பொய்யா இல்லை, ஏமாத்துறதுக்கு இல்லை, உண்மையா போகத்தான் வேணும். ஆனா உண்மையா நல்ல போக இயலாது நிலைமை, அது பிரச்சனை இல்லை. நீங்க போக இயலாடி பரவாயில்லை, போகணும் எண்ணம் உண்மையான எண்ணம் இருக்கணும். அதோட தீனுக்காக வேண்டி ஏதாவது செய்யணும், அதோட தீனுக்காக வக்தாது கொடுக்கணும். இதே கொடுத்தாங்களே சாபாக்கள், உள்ளதெல்லாம் கொடுத்தாங்களே, ஒரு வக்தண்டு அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வந்துட்டா அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டுவான்.
அப்படி எப்படி சப்ஜெக்ட் செஞ்சு கொடுங்க சார். இந்த வருஷம் முடியறதுக்குனால இந்த மாசம் முடியுது, வருஷம் முடியுது, அதுக்கிடையில இன்ஷால்லா போகணும் நினைச்சாலாம். இந்த வருஷம் முடியறதுக்கு இடையில போகும் நான் விரும்பணும். சரிங்க சார், இந்த வருஷத்துக்குள்ள போவோம் நாங்கள் விரும்பணும் இன்ஷால்லா. ஒரே ஆக்கிட்டேன் சார், இந்த வருஷத்துக்குள்ள போவோம். ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இன்ஷால்லா போறது தான் அப்படி எழுதும் இன்ஷால்லா. இந்த வருஷம் முடிக்கிட்டீங்க, போன மாதம் அதுக்கு முதல் அந்த இதில் முடிக்கிட்டீங்க. அதுல யாராவது இன்ஷால்லா குறையும் பக்கம் இன்ஷால்லா 2 மாசத்துக்கு பின்னால உடனடியாகவோ 2-3 மாசத்துக்கு உள்ளுக்குள்ள வெளிநாடு போறாங்க இன்ஷால்லா. இந்த வருஷம் போறாங்க அல்லது அடுத்த வருஷம் ஆரம்பத்துக்குள்ளே போகும். அப்படி வெளிநாடு போக முடியாது இன்ஷால்லா. இந்த பங்களாதேஷ் நிறைய ஜமாத்து போகுது, இஜிமாவும் இருக்குது. ஜனவரி 2021 இஜிமா இருக்குது. இஸ்லாமுடைய இஜிமாங்க வச்சிருக்கிறாங்க. அந்த இஜிமா போய் அப்படியே வந்து போகலாம். அப்படி பங்களாதேஷ் போறாங்க, இந்தியா மலக்கு டெல்லி மலக்கு நேற்று வந்துட்டாங்க. அவருடைய பிரதிபலம் வந்துடும். அங்கே மசூரா கடை டெல்லி போகலாம். இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படி அதுக்கு போறாங்க. எதுவும் 2 மாசம் சில்லா. சில வெளிநாடுகள்ல என்னோட ஜமாத் 5 லட்சம் ரூபாய் செலவுல 2 லட்சம் ரூபாய் செலவுல போய் உழைப்பு செஞ்சுட்டு வராங்க. ஒரு முடிச்சுல முடிக்கிட்டு வராங்க. 10 முடிஞ்சுது. சில அந்த ஜமாத்துடைய குர்பானி தியாகத்தை கொண்டு அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நாங்க பக்தான்ல மண்பேரா மார்க்கத்தில் இருக்கிறோம். அப்ப யூனிவர்சிட்டி முடிஞ்ச பிறகு சகோதரர் வந்து பேசினான், எங்க செல்லாங்க ஜமாத்தா நீங்க நாங்க சொன்ன எங்களோட ஜமாத் கொண்டு ஆப்பிரிக்காவோட ஒரு நாட்டில் வேலை செய்ய வந்துருக்குது. ஏதோ நாடு வந்து ஆப்பிரிக்காவோட பொங்கல் ஓரத்தில் ஆப்பிரிக்கா போர்டில் இருக்கு அந்த நாடு. அப்ப அந்த ஜமாத் ஒரு வருஷம் பைலட் ஜமாத்துக்கு நாங்க இங்க இருந்து நுசுரத்துக்கு போயிட்டு வரோம். 2-3 மாசம் நுசுரத்துக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. எப்படி இந்த நிலைமை சொன்னாங்க. அந்த நாட்டில் எங்க ஜமாத் வேலை செஞ்சுட்டு போகல இடையில ஒரு பகுதி மக்கள் வந்து கூப்பிட்டாங்க, எங்க ஏரியாவுக்கு வாங்க, இதுக்குள்ள ஒரு ஊர் ஒன்று வாங்க. ஜமாத் சொன்னோம், நாங்க எங்களோட ரூட் அது இல்லை, எங்களோட ரூட் இங்கால தான் இருக்குது, இங்கால இல்லை, நாங்கள் அதனால தான் போகிறோம். இல்லை நீ கட்டாயம் இங்கால வாங்க. ஏன் அப்படி இல்லை, எங்கள ஊர்ல நீங்க முழு நாட்டிலையும் காணாத ஒரு காட்சி காடுவீங்க. தஹஜ்ஜத் சொல்லப்படுது. அப்ப தஹஜ்ஜத் பள்ளி நிறைஞ்சிடும். தஹஜ்ஜத் பள்ளி நிறைஞ்சிடும். 5 லட்சம் மக்கள் நிறைஞ்சிருப்பாங்க. நிறைய மக்கள் குர்ஆன் ஓதுறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு தீனை சொல்லிக் கொடுக்கிற ஆளும் கூட நாட்டில் கிடையாது. ஆனால் எப்படி இருக்குது ஜமாத்தின் வருஷத்துனால மிக முக்கியமான இடம். அவனா மஷரா பண்ணி போனாங்க. போய் பார்த்தோமே அப்படிதான் இருக்குது. ராஜ்யத்துக்காக தான் பள்ளி நிறையுது. மக்கள் ஆட்சியோட இருக்கிறாங்க, தேட்டத்தோட இருக்கிறாங்க. முழு நாட்டிலையும் இல்லாத ஒரு சூழல் எப்படி இங்க மட்டும் உருவாங்க. அவன் சொன்னாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கானா ஜமாத்தில் வந்தாங்க, எங்களை வேலையை படிப்பிச்சாங்க, இப்படி செய்யுங்கன்னு சில தப்தீகள் சொன்னாங்க. அப்படியே செஞ்சோம். எங்களோட பகுதியில ஒரு வேகமாக தீவிரம் வந்துச்சு. இந்த காலத்துல பவுனியாவோட மதவாட்சியில அந்த ஜோதிட வச்சு சொல்லி தஸ்கீல் பண்ணேன். முடிஞ்சிட்டு வரக்கில என்னோட ஜமாத்து கூட வந்தார் வரும் முஸ்லிம் ராஜா. அவர் உண்மைக்கு அவர் சொன்ன எந்த நாடுன்னு கேட்டார். அந்த நாட்டுடைய பேரை அப்படி சொன்னேன். அவர் சொன்னால் அந்த நாட்டுக்கு எங்கட ஜமாத் தான் போனது, எங்கட ஜமாத் தான் போனது. இவ்வளவு பெரிய மாற்றமா ஒன்று விதிக்கலையே. அப்ப நாங்கள் முயற்சிங்கிட்டு வந்தோம். அந்த முயற்சி எவ்வளவு பெரிய தீனுடைய சூழல் உருவாகி அதனால வெளிநாடுகளுக்கு நாங்க கொஞ்சம் செலவழிச்சு போறது 10 மணிக்கு வந்துடும். 2 மாசம் 3-4 மாசம் அல்ல எவ்வளவு பெரிய கையில மறைச்சிருக்கிறான், எவ்வளவு பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வரான் எங்களுக்கு தெரியாது. சரி வந்தாலும் தெரியும். அதனால உழைப்பு நேரங்கள் வீணா போறல அல்லா பெரிய நடவடிக்கை வெளியாக்குவான். இன்ஷால்லா அப்படி சொல்லுங்க சார். கூடிய 5-10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு தூர நாடுகளுக்கு இன்ஷால்லா போக உடனடியா இல்லை. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம்
மாற்றம் இருக்குது, முயற்சி போகலாம். யாருக்கு நீங்க தெரிஞ்சு எழுமணி சாரா வேற சார் யாருக்கு நீங்க தெரிஞ்சா 4 மாசம் பைதல் போறாங்க எழுமணி சார். பைதல் ஜமாத் நீங்க தேவையா இருக்கு. பைதல் ஜமாத் திண்டுக்களுடைய யோடுல உலமாக்களுடைய மஜ்லிஸ், உலமாக்கள் மட்டும். மௌலானா அப்துல் கனி சாப் பெரிய ஒரு ஆளி, அவர் வந்து பேசினார். அப்ப இது நான் சொல்ல 97ஆம் ஆண்டுக்கும் பேசிருக்கேன். மௌன இலியாஸ் காலத்தில் ஒரு கஷ்முடைய ஒரு பெரியார் இருந்தார். அவர் வந்து இலியாஸ் கேட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் இலக்கமாக மாறி வரத்தை நான் உணர்கிறேன். கோபம் இலக்கமாக என்ன தமிழ் காரணம்? என்னுடைய காஷ்மீர் அது விளங்குது இல்லை, என்ன அமல் இல்லை. முதல்ல நீங்க உங்களோட நீண்ட உழைப்புல என்ன செய்றீங்க விசேஷமா சொன்னாங்க. பைதல் ஜமாத்கள் அண்மை காலம் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறேன். எவ்வளவு நடக்குது, எவ்வளவு சக்தியில் இருக்குது, எப்படி முயற்சி நடக்குது. அல்லாம் இது சத்தியமான சொல்லுறேன். இந்த பைதல் ஜமாத் அலைச்சல் தான் எவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம். அதனுடைய கோபப்பார்வை அதை இறக்கமாக மாற்றுதுன்னு சொன்னாங்க. முயற்சியும் இன்ஷால்லா அதுக்காக இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முயற்சிங்க இன்ஷால்லா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இன்ஷால்லா. நல்லபடி 5 மணிகளில் பூர்த்தியாக இன்ஷால்லா கலந்து கொள்ளுங்க. 5 மணி யாருக்கு பூர்த்தி ஆகும், அடுத்தவங்க எல்லாம் லேட்டாக்கி தருவாங்க. அதான் தன் அனைவரையும் இந்த மேலான உழைப்புல இருக்கிற இசைக்கான பாக்கியத்துக்கான செய்வாங்க.